வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதாக சஜித்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். 13 நிராகரிக்க முடியாதென யாழ் ஊடக சந்திப்பில் சஜித் தெரிவிப்பு. யாழ் ஊடகரின் வதிவிடம் மீதான தாக்குதலுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடக அமைப்புகள் கண்டனம். அரசியல் தலைவர்கள் இன்று நேரடி பார்வையிடல். சஜித்தும் அனுரகுமாரவும் வாக்குகளுக்காக தமிழர்களை ஏமாற்றுவதாக நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. தமிழர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. குவைத் அடுக்குமாடி தீ விபத்தில் தமிழர்களும் பலி. குவைத் தமிழ்ச் சங்கம் தெரிவித்ததாக தமிழக அரசு தகவல். காசா மற்றும் உக்ரைனிய நிகழ்ச்சி நிரலுடன் இத்தாலியில் G7 நாடுகளின் தலைவர்கள். உள்ளூர் தேர்தல் சவால்களுடன் ரிஷி சுனாக் மற்றும் இமானுவேல் மேக்ரான் பங்கேற்பு. பிரான்ஸ் பொது தேர்தலை மையப்படுத்தி தொடரும் குழப்பங்களும் போராட்டங்களும். பிரித்தானியாவில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய தொழிற்கட்சியின் தேர்தல் அறிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள மக்களுக்கு இடையிலான இனமத வேறுபாடுகளே அரசியல் அமைப்பில் உள்ள 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முடியாமைக்கான காரணம் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை அடிப்படையாக கொண்டு தாம் யாழ் மக்களுக்கு பொருட்களை வழங்கவில்லை என யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மாறாக ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். විවිධ ජාතීන් වලට විවිධ ආගම් වලට සම්බන්ධ අය ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் 2 வகையான அடிப்படை உரிமைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை அரசியல் மற்றும் குடிசார் உரிமைகளாக பெயரிடப்பட்டுள்ளன. இவை மாற்றியமைக்கப்பட வேண்டும். பொருளாதார, சமூக, சமய, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட மேலும் பல அடிப்படை உரிமைகளாக பெயரிடப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். இந்த பின்னணியில் நான் வீணாக பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் உதவிகளை வழங்கவில்லை. கல்வி மற்றும் மருத்துவம் எனும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நான் குறித்த பொருட்களை வழங்கி வருகிறேன். தேர்தல்களை அடிப்படையாக கொண்டு நான் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு நான் பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தேன். இந்த ஆண்டு இலங்கையில் எந்த ஒரு தேர்தலும் நடைபெறவில்லை. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை நான் கொண்டுள்ளேன். அவை வெறும் பலகைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. நான் இங்கு தொழிற்சாலைகளை திறந்து வைப்பேன். தொழிற்சாலைகளின் பெயர் பலகைகளை மாத்திரம் நான் திறந்து வைக்க மாட்டேன். அத்துடன் 13வது திருத்தம் நேற்று அல்லது இன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. பல வருடங்கள் இந்த திட்டம் தொடர்பில் பேசப்படுகிறது. எமது சட்ட புத்தகங்களில் இந்த திருத்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் குறித்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏன் இவ்வளவு சிக்கல்? இலங்கையில் உள்ள மக்களுக்கிடையில் காணப்படும் இன மத வேறுபாடுகளே இதற்கு காரணம். இந்த நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மதங்களையும் இனங்களையும் தாண்டி இலங்கையர்களாக நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். மாறாக புதிய சட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அரசியலமைப்பின் திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜாலில் வைத்து வாக்குறுதி அளித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பகிரங்க விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை கடந்த 5 நாட்களாக வழங்கி வரும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பல அரசியல் தரப்பினர்களையும் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார். இதன்போது தான் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றால் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கிளிநொச்சியில் வைத்து அவர் உறுதியளித்திருந்தார். சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்துக்கு தமிழ் தரப்பிலிருந்து
கலவையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள தேசிய கடும் போக்குவாத தரப்பினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சில குடிசார் சமூக அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 13வது திருத்தத்தின் கீழ் உள்ள காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இவ்வாறாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் எதனை செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் திட்டமிடுகிறார் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊழல் மோசடிக்கு எதிரான பிரஜைகள் பலம் எனும் குடிசார் அமைப்பின் தலைவர் ஜாமுனிகமந்த துஷார ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கருத்து வெளியிடுவதாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 13ஆம் திருத்தம் தொடர்பில் பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு வருமாறு இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போராட்டத்திற்கு அப்பாற்பட்டு தேசிய அமைப்பின் தலைவர் பாலங்குட கஷ்யப தேரர் எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் வடக்கில் மேற்கொண்டதை போன்று தெற்கிலும் 13ஆம் திருத்தத்தின் நடைமுறை குறித்து பகிரங்கமாக கருத்து வெளியிடுமாறு அவர் சவால் விடுத்துள்ளார். எனினும் தேசிய மக்கள் சக்தியுடன் விவாதத்திற்கு தயார் என கூறியதன் பின்னர் தப்பியோடியதை போன்று இந்த விவாதத்தில் இருந்தும் சஜித் பிரேமதாச தப்பியோடுவார் என அவர் ஏளனமாக கருத்து வெளியிட்டுள்ளார். ஜாழ் ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக விசேடமாக அமைக்கப்பட்ட 4 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. வடமாகாண ஆளுநரின் பணிப்பெண் பிரகாரம் வடக்கு மாகாண மூத்த காவல்துறை அதிபரின் கீழ் இயங்குகின்ற இந்த குழுக்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இன்று அதிகாலை 12:15 மணியளவில் 2 உந்துருளியில் வந்த 5 அடங்கிய வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. கோரிய ஆயுதங்களுடன் ஊடகவியலாளரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள், மீன் தொட்டியை அடித்து உடைத்து வீட்டின் வரவேற்பறையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கு தீ வைத்துள்ளனர். அத்துடன் வீட்டின் வெளியே நின்ற ஊடகவியலாளரின் உந்துருளி மற்றும் அவரது சகோதரனின் முச்சக்கர வண்டி மீது கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவற்றை தீயிட்டுள்ளனர். மேலும் திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை குறித்த வன்முறை கும்பல் வீட்டினுள் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து தற்போது விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. இதேவேளை ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டிற்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். கருத்துக்களால் எதிர்கொள்ள தைரியமற்ற கோழைகளின் அற்பத்தனமான மற்றும் சட்டவிரோத செயற்பாடாக இந்த தாக்குதலை கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாஸ் கோரியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடக அமைப்புகள் கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளன. இதேவேளை தாக்குதலுக்குள்ளான ஊடகரின் பதிவிடத்தை இன்று அரசியல்வாதிகளும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். கருத்துக்களால் எதிர்கொள்ள தைரியமற்றவர்களின் அற்பத்தனமான சட்டவிரோத செயற்பாடே இவ்வாறான தாக்குதல்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் வெளியிட்டுள்ள நிலையில் ஜாழ் ஊடக அமையமும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதலை நடத்தியவர்கள் வீட்டுக்குள் வீசிவிட்டு சென்ற திருநங்கைகள் தொடர்பான தொண்டு பிரசுரம் ஒரு திசை திருப்பும் யுக்தி என சக ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் தொடர்பான விடயங்களை கேட்டறிந்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் ஊடகவியலாளர்களுக்கு அச்சத்தினை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறியுள்ள அவர், இந்த விடயம் தொடர்பில் அரசு தரப்பினர் உரிய அதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஊடகத்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே கடந்த சில ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதீபனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது. இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முழு பொறுப்பையும் அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும். இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை 15 ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறது. வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானமும் தாக்குதல் இடம்பெற்ற ஊடகவியலாளரின் வீட்டுக்கு நேரில் சென்றுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலேயே குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பில் நேரில் பேசி ஆராயப்பட வேண்டும் எனவும் வன்முறை என்று தீர்வாகாது என்றும் CVK சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதீபனுடைய இல்லத்திலே நடத்தப்பட்ட தாக்குதல், குறிப்பாக அவர்களுடைய ஓட்டோ மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான எரியூட்டிய சம்பவங்கள் ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க வன்முறையாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசப்பட வேண்டியதை தவிர வன்முறைகள் மூலம் தீர்க்கப்பட முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேணும். வியலாளர் தாக்கப்படுறது ஒரு கவலைக்குரிய விடயம். ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம். இது இந்த நிகழ்வுக்கு பிரச்சனை இருந்தால் அதை ஊடகவியலாளரோடு பேசி தீர்க்க வேண்டுமே தவிர வன்முறையை நாடுவது தவறான அணுகுமுறை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தாக்குதலுக்கு ஜாழ் ஊடக அமையமும் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளதுடன் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என ஜாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளனை அச்சுறுத்தும் செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் ஆயுத முனையில் எங்களை தாக்கிய ஊடகவியலாளர் அச்சுறுத்தி ஊடக தொழிலேயே அச்சுறுத்தல்கள் மத்தியில் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வைத்திருந்தது போல இப்பத்த சமகால பகுதியில் ஊடகவியலாளர்களை இப்படியான பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது, கூப்பிட்டு முறையிட்டு போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை வாக்குமூலம் என்று சொல்லி அச்சுறுத்துவது போன்ற பல செயல்பாடுகள் நாளாந்தம் இடம்பெற்று வருகின்றன. இதன் இப்போ நடந்த இந்த செயல்பாட்டு தம்பித்துறை பிரதீபன் வீடு தாக்கப்பட்டமை யாழ் ஊடகமையும் வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் தீவிரமாக இந்த தீய செயலை மேற்கொண்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அதிமேதகு நாட்டின் ஜனாதிபதி அவர்களை வேண்டி நிற்கின்றோம். இந்த நிலையில் இன்று பகல் வட்டுக்கோட்டையில் வன்முறை குழு ஒன்று வீடொன்றில் வன்முறைகளை மேற்கொண்டதுடன் வீட்டில் இருந்த நகை மற்றும் பணங்களை திருடிச் சென்றுள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த நிலையில் இன்று மதியம் குறித்த வீட்டிற்கு சென்ற குறித்த குழுவினர் வீட்டில் இருந்த பல பொருட்களை அடித்து உடைத்து சேதமாக்கியதுடன் வீட்டில் இருந்த 2,11,000 ரூபாய் பணத்தையும் நகைகளையும் எடுத்து சென்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான காட்சிகளை காவல்துறையினர் பார்வையிட்டுக் கொண்டிருந்த வேளை தாக்குதலை மேற்கொண்ட ஒருவர் குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னிப்பு கேட்பதற்காக வந்தபோது அவரை காவல்துறையினர் கைது செய்ததாகவும் தெரிய வருகின்றது. தேர்தலில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக சில அரசியல்வாதிகள் திடீரென கொள்கைகளை மாற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அவதானமாக இருக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகள் தீர்மானமிக்கவையாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவாக சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார் திசாநாயக்க ஆகியோர் வடக்கில் வைத்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவளித்தவர்களையும் எதிர்த்தவர்களையும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்க முடியும் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். எனினும் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமது கொள்கைகளை மாற்றிக் கொள்பவர்கள் சரியான விடயங்களை செய்வதற்கு பதிலாக மக்கள் மத்தியில் பிரபலமாகும் நோக்கத்தையே கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அதே அரசியல் கட்சிகள் தற்போது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுவும் இக்கட்சிகளின் இரட்டை வேடத்திற்கு சான்றாகும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் உள்ள 70% வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு கிடைக்கப்பெறும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களை முதன்மையாக கொண்டு கட்சியின் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிங்கள ஊடகம் ஒன்றுடனான நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைவர் ஒருவரே ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என அவர் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினரின் செயற்பாடுகளை இலங்கை மக்கள் மறக்கவில்லை எனவும் இதற்கமைய தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது தொடர்பாக மக்கள் இருமுறை சிந்திப்பார்கள் எனவும் ஸ்ரீலங்கா ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். மக்கள் கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய நெருக்கடிகளை சாதகமாக பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி வாக்கு சேகரிக்க முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை மக்கள் சுமூகமாக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது அத்தியாவசிய பொருட்கள், எரிவாயு மற்றும் எரிபொருள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சாந்த பண்டார கூறியுள்ளார். இவ்வாறான சூழலில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நாட்டிற்கு பொருத்தமான தலைவர் ஒருவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது தவணை கொடுப்பனவிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட 48 மாதங்களுக்கான கடன் வசதியின் 2வது மீளாய்வு சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்று குழுவினால் நேற்றிரவு நிறைவு செய்யப்பட்டமையை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி தொடர்பான 2வது மதிப்பாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. நியூயார்க்கில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடர்ந்து இலங்கைக்கான 3ஆம் தவணை கடனுதவியை வழங்க அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அந்த நிதியம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் சமூக செலவுகள் தவிர்த்து ஏனைய இலக்குகளை போதுமான அளவில் பூர்த்தி செய்ய இலங்கையால் முடிந்துள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதில் காணப்படும் தாமதத்தால் இலங்கையில் பொருளாதாரம் தொடர்ந்தும் எச்சரிக்கை வலயத்திலேயே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதாரத்தை சரியான பாதைக்குள் கொண்டு வருவதற்காக கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கான தேவை தொடர்பிலும் நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது கடன் தவணைக்கு அமைக்க இலங்கைக்கு 336 மில்லியன் அமெரிக்க டாலர் பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்பட்ட 2.9 பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியானது சமமான கடன் தவணைகளின் ஊடாக இலங்கைக்கு விடுவிக்கப்படவுள்ளது. ஒவ்வொரு கடன் தவணையும் விடுவிக்கப்பட்ட பின்னர் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு அடுத்த கடன் தவணை விடுவிக்கப்படவுள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு இதுவரையில் 2 தவணை கடன்கள் கிடைத்துள்ளதுடன் அதன் பெறுமதி 667 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கு 3வது தவணை கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளமைக்கு ஸ்ரீலங்கா நிதிராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான ஸ்ரீலங்காவின் உயர்ஸ்தானிகர் சேனுக சேனவிரத்ன இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று புதன்கிழமை புதுடில்லியில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவின் நிதி அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள உயர்ஸ்தானிகர் இந்தியாவுடன் நீடித்த நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் இந்தியாவிற்கான ஸ்ரீலங்காவின் துணை உயர்ஸ்தானிகர் பிரியங்கா விக்ரமசிங்கவும் பங்கேற்றிருந்தார். இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெற்றுள்ள நிர்மலா சீதாராமன் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான ஸ்ரீலங்காவின் முயற்சிகளில் இந்தியா சார்பான முக்கிய நபராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இளைஞர்களுக்கு உயர் வருமான வழியை உருவாக்க தேவையான பொருளாதார செயற்றிட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இளைஞர் படையணியினுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் வகையில் அறிவு பயிற்சியும் நிறைந்த இளைஞர் தலைமுறை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் அதிக வருமானமுள்ள தொழில்களை விரும்புவதனால் அந்த தொழில்களை வழங்குவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பொருளாதார பரிமாற்றம் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதனூடாக 2027 ஆண்டிற்குள் வேலையின்மையை குறைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் 2035 ஆண்டிற்குள் அதிக வருமானம் தரும் பல தொழில்துறைகளை உருவாக்கலாம் எனவும் 2048 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடொன்று உருவாகும் எனவும் ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியில் இலங்கை அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதோடு விரைவாக அபிவிருத்தி செய்யக்கூடிய துறைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த அங்கயன் ராமநாதனின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. தமிழினத்தின் அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்டு சிங்கள தேசியவாதத்தின் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருவதாக முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அங்கஜன் ராமநாதன் ஆரம்பத்திலே மஹிந்த ராஜபக்ஷவினுடைய முகவராக செயற்பட்டு அதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேனவினுடைய முகவராக செயற்பட்டு அதன் பின்னர் கோத்தபாய ராஜபக்ஷவினுடைய முகவராக செயற்பட்டு அதற்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கவோடு ஒட்டி திரிந்து கொண்டு இருந்துவிட்டு நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்திற்கு வந்த சமயம் அவரோடு சேர்ந்து தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார். இப்படியாக நிறம் மாறுகின்ற பச்சோந்திகள், தமிழினத்தினுடைய அரசியல் அபிலாஷைகளை குழி தோண்டி புதைக்கின்ற பச்சோந்திகளுக்கு வாக்களிப்பதை ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் நிறுத்த வேண்டும். இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழினத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வாக்குகள். இவர்களை போன்ற முகவர்கள் எமது தாயகத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ் மக்களினுடைய வாக்குகள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கின்றது. இதனால் தமிழ் தேசியம் நேர்த்து போகின்றது. தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களினுடைய பண்பாடு கலாச்சாரங்களுக்கு எதிரான போதை வஸ்து துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து நமது தாயகம் சீரழிவதற்கும் இப்படியான நபர்களினுடைய மண் பற்று இன்றைய செயற்பாடுகள் தான் காரணம். ஆகவே தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு தமிழ் தேசியத்தில் உண்மையாக இருக்கின்ற தரப்புகளை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும். கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குளவி தாக்குதலை அடுத்து மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அனைவரையும் உடனடியாக பாடசாலை வளாகத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தருமபுரம் மத்திய கல்லூரியில் பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் வேளை பரந்தொன்று மோதியதில்
நாவல் மரம் ஒன்றில் இருந்த பாரிய குளவி குழு ஒன்று கலைந்துள்ளது. கலைந்த குளவி கொட்டியதால் காயமடைந்த 35 மாணவர்கள் தருமபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்பொழுது 18 மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் 4 ஆசிரியர்களும் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். 3 ஆசிரியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து முகாமைத்துவ பிரிவினர், வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குழுவினர் அந்த பகுதியில் இருக்கும் குளவிக்கூட்டினை எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் கடந்த காலங்களில் வன்முறை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசியல் குழுக்கள் மீண்டும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாது என உறுதியாக நம்ப முடியாது என முன்னாள் காவல்துறை அதிபர் சந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர்கள் மற்றும் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர்கள் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே புறக்கோட்டையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இதனை கூறியுள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பிறகு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாரிய புனர்வாழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. கலகம் இத்துடன் முடிந்துவிடும் என்று அனைவரும் நினைத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1981ஆம் ஆண்டு மீண்டும் வன்முறை செயல்கள் இலங்கையில் இடம்பெற்றது. இதனால் உடைமைகளும் உயிர்களும் அளிக்கப்பட்டன. அப்போதும் இந்த வன்முறை செயல் நின்றுவிடும் என நினைத்தோம். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஒரே இரவில் 91 வீடுகள் அளிக்கப்பட்டன. இதனை திட்டமிட்ட குழு ஒன்று முன்னெடுத்திருந்தது. இவ்வாறான செயல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்காலத்தில் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறாது என்பதற்கு என்ன நிச்சயம்? நீதி மற்றும் சமாதானத்துக்காக நாம் கடந்த காலங்களில் பொறுப்புடன் செயல்பட்டுள்ளோம். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தின் 193வது வருடாந்த திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் மாத்திரமன்றி அனைத்து மக்களினதும் பங்கேற்புடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த திருவிழா நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான திருவிழாவானது தொடர்ந்து 10 நாள் நவநாள் திருப்பணிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இன்றைய தினம் திருவிழா நாளாக கொண்டாடப்படுகிறது. இன்று அதிகாலை 4 மணி முதல் தொடர்ந்தும் திருநாள் திருப்பணிகள் மும்மொழிகளிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு தற்பொழுது அந்தோனியாரின் திருச்சொருவ பவனி இடம்பெற்று வருகின்றது. இன்று மாலை 5:30 மணிக்கு கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியஸ் பேராலயத்தில் முன்பாக ஆரம்பமான புனித அந்தோனியாரின் திருச்சொருவ பவனியானது தொடர்ந்தும் புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு முன்பாக வருகிறது. ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு தொடர்ந்து ஆரம்பமான அந்தோனியாரின் திருச்சொருவ பவனியானது ஜிதுப்பிட்டி, அதேபோல் புது செட்டு வீதி, அதை அடுத்து இப்பொழுது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தை வந்தடைந்து இரவு 8:30 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மேல்கம் கருத்தரங்கு தாண்டுகை தலைமையிலே இறுதிச் செபம் செய்யப்பட்டு அதனை அடுத்து திருச்சொருவ ஆசீர்வாதமும் வழங்கப்படவிருக்கிறது. இவ்வாறு இங்கே தற்பொழுது அதற்கான ஆயத்தங்கள் அனைத்தும் செய்து வருகின்ற நிலையில் இப்பொழுது நாங்கள் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு முன்பாக இருந்து உங்களுக்கு அனைத்தையும் நாங்கள் காணொலிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம், நேரலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் தமிழ் இணைந்து இன்றைய இந்த திருவிழா தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஐபிஎஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில்
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் 135 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலிற்கு அமைவாக வெட்டிலிக்கேடி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைதுறைப்பற்று பிரதேசத்திற்குட்பட்ட அளம்பில் அந்தோணியர் ஆலய திருவிழா இன்று நடைபெற்றுள்ளது. அளம்பில் அந்தோணியர் ஆலய திருவிழாவின் வெஸ்பர் திருப்பலி நேற்று மாலை இடம்பெற்றதுடன் இன்று காலை திருவிழா திருப்பலியானது அருட்பணி டேவிட் அடிகளார் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி நிறுவனம் ஆகியன இணைந்து நவீன தொழில்நுட்ப ஊடகத்தின் முக்கியத்துவம் எனும் துணைப்பொருளில் செயலமர்வு ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளது. குறித்த செயலமர்வு கொழும்பு 7 நியூ டவுன் கோல் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அத்துடன் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஐஏ கலூட் ரஹ்மான் குறித்த நிறுவனத்துடன் இணைந்து எதிர்கால மாணவ சந்ததியினருக்காக தொடர்ந்து ஆற்றி வரும் பங்களிப்புக்காக குறித்த பத்திரிகை நிறுவனத்தினால் கௌரவிக்கப்பட்டார். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கோடி ரூபாய் பெறுமதியான இஞ்சி மூட்டைகள் மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 60 மூட்டை சமையல் இஞ்சி மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த வீட்டின் உரிமையாளர் இதுவரை அறியப்படாத நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதாக சஜித்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். 13 நிராகரிக்க முடியாதென யாழ் ஊடக சந்திப்பில் சஜித் தெரிவிப்பு. யாழ் ஊடகரின் பதிவிடம் மீதான தாக்குதலுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடக அமைப்புகள் கண்டனம். அரசியல் தலைவர்கள் இன்று நேரடி பார்வையிடல். சஜித்தும் அனுரகுமாரவும் வாக்குகளுக்காக தமிழர்களை ஏமாற்றுவதாக நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. தமிழர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. குவைத் அடுக்குமாடி தீ விபத்தில் தமிழர்களும் பலி. குவைத் தமிழ்ச்சங்கம் தெரிவித்ததாக தமிழக அரசு தகவல். காசா மற்றும் உக்ரைனிய நிகழ்ச்சி நிரலுடன் இத்தாலியில் G7 நாடுகளின் தலைவர்கள். உள்ளூர் தேர்தல் சவால்களுடன் ரிஷி சுனாக் மற்றும் இமானுவேல் மேக்ரன் பங்கேற்பு. பிரான்ஸ் பொது தேர்தலை மையப்படுத்தி தொடரும் குழப்பங்களும் போராட்டங்களும். பிரித்தானியாவில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய தொழிற்கட்சியின் தேர்தல் அறிக்கை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.